Hi friends, இன்னைக்கு நம்ம ஒரு breakfast recipe தான் பார்க்க போறோம். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு தோசை வெரைட்டி சோயா கீமா தோசை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது பண்றதுக்கு நம்ம ஒரு பாத்திரத்துல தண்ணியை சூடு பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. நான் இதுல ஒரு கப் வலிய மீல் மேக்கர் எடுத்துர்க்கேன். இதை இந்த தண்ணியில போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிருங்க. இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்க மீல் மேக்கர் நல்லா ஊறிடுச்சு. இதை நல்லா பிழிஞ்சிட்டு நம்ம மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சு எடுத்து வச்சிருங்க. அடுத்ததா இந்த மிக்ஸி ஜார்ல 2 தக்காளியை சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க. அடுத்ததா ஒரு ஃப்ரை panல 3 டீஸ்பூன் எண்ணெயும் 2 டீஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கோங்க. இதுல ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாயை இந்த மாதிரி பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கிருச்சு. இதுல 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அடுத்ததா இது கூடயே ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லி இலையை நல்லா பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கிளறி விட்டுறலாம். அடுத்ததா இதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 டீஸ்பூன் கறி மசாலா பவுடர் சேர்த்துக்கோங்க. அடுத்ததா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கறி மசாலா பவுடர் இல்லை அப்படின்னா மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா இந்த மாதிரி ஏதோ ஒரு மசாலாவை சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா பவுடர் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. அதோட பச்சை வாசனை எல்லாம் போகட்டும். இப்போது இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த 2 தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம இதை மூடி வச்சிடலாம். இப்போ தக்காளி நல்லா வெந்துருச்சு. இதில் நம்ம அரைச்சி வச்சிருந்த கீமாவை சேர்த்துடலாம். இதில் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி ஒரு 5 நிமிஷம் நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ இதில் கொஞ்சமாக கஸ்தூரி மெத்தியையும் கொத்தமல்லி இலையும் தூவி விட்டுக்கோங்க. கடைசியாக லெமன் ஜூஸ் புழிஞ்சு விட்டு நம்ம இறக்கிடலாம். நம்மளோட சோயா கீமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம தோசை மேலே எப்படி ஸ்ப்ரெட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் தோசைக்கல் வச்சுருக்கேன். கல் நல்லா சூடான பிறகு நம்ம இதில் தோசை மாவு ஊற்றி நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கலாம். அடுத்ததாக இதுக்கு மேலே நம்ம ஒரு கரண்டி அளவுக்கு சோயா கீமாவை வச்சு தோசை கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கமும் பரப்பி விடுங்க. இது ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் ஆன பிறகு நம்ம இதை எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட சோயா கீமா தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக இந்த தோசை ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.